இன்றைய சந்திராஷ்டம ராசி கும்பராசி அன்பர்களுக்கு இன்று சில சமயங்களில் நம்மளுடைய காரியங்களை விடாமுயற்சி. அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கங்கள். நரசிம்மமூர்த்தியை வழிபாடு செய்பவர்களுக்கு மனதில் தேவையற்ற பயங்கள் விலகி ஓடும். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 30ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 வியாழக்கிழமை, தமிழ் மாதம் சித்திரை. இன்றைய சூரிய உதயம் 7:04க்கு, சூரிய அஸ்தமனம் 7:17க்கு. இன்றைய திதி வளர்பிறை சதுர்த்தசி. முடியும் நேரம் இன்று இரவு 11:43க்கு. அதன் பிறகு பௌர்ணமி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் சித்திரை. சித்திரை நட்சத்திரம் முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 1ஆம் தேதி 5ஆம் மாதம் அதிகாலை 4:47க்கு முடிவடைந்து சுவாதி நட்சத்திரம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் சித்த யோகம், பிறகு அமிர்த யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 11:38 மதியம் 1:10 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 5:14 7:17 வரை. ராகு கால நேரம் மதியம் 2:42 4:13 வரை. யமகண்ட நேரம் காலை 7:04 8:35 வரை. கூலிகன் காலை 10:07 11:38 வரை. இன்றைய சந்திராஷ்டம ராசி கும்பராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் மதியம் 3:44க்கு முடிவடைந்து அதே வேளையில் மீனராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு தாமதம், ரிஷப ராசிக்கு எதிர்ப்பு, மிதுன ராசிக்கு நன்மை, கடக ராசிக்கு செலவு, சிம்ம ராசிக்கு லாபம், கன்னி ராசிக்கு வரவு, துலாம் ராசிக்கு பொறுமை, விருச்சக ராசிக்கு நிறைவு, தனுசு ராசிக்கு ஆர்வம், மகர ராசிக்கு தனம், கும்பராசிக்கு நிம்மதி, மீன ராசிக்கு பாராட்டு. இன்றைய சுப ஓரைகள் பார்ப்போம். குரு ஓரை காலை 7:04 8:05 வரை. சுக்கிர ஓரை காலை 10:07 11:08 வரை. புதன் ஓரை காலை 11:08 மதியம் 12:09 வரை. சந்திர ஓரை மதியம் 12:09 மதியம் 1:10 வரை. குரு ஓரை மதியம் 2:11 3:12 வரை. சுக்கிர ஓரை மாலை 5:14 6:15 வரை. புதன் ஓரை மாலை 6:15 7:17 வரை. நம்ம எந்த காரியங்கள் எடுத்து செய்தாலும் அதில் வெற்றி அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் ஒரு காரியத்தை நாம் செய்வதற்கு ஆரம்பமாகும். அப்படி இருக்கும் பொழுது சில சமயங்களில் நம்மளுடைய காரியங்களை விடாமுயற்சியில் நம்ம ஈடுபட வேண்டும். சில காரியங்கள் நம்ம ஒரு முறை முயற்சி செய்தோன்னே நடந்துவிடும். அதுபோல் எல்லா காரியங்களும் அப்படி தான் நடக்கும் என்று நம்ம நினைத்து விட முடியாது. சில காரியங்களை நாம் சாதிப்பதற்கு கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும். அதற்கு தான் நம்ம இந்த நல்ல நேரம் கால நேரம் எல்லாம் பார்க்கிறோம். மட்டுமல்லாமல் நமக்கு 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். அதாவது விடாமுயற்சி மற்றும் கடவுளுடைய அருள், இறையருளும் நமக்கு தேவைப்படும். இந்த 2 விஷயங்களும் நமக்கு இருந்துவிட்டால் நிச்சயமாக நாம் செய்யக்கூடிய காரியங்களில் நாம் வெற்றி அடைவோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. தொடர்ந்து நம்ம முயற்சிக்கும் ஒவ்வொரு காரியத்திற்குமே அந்த தெய்வீக அருள் நமக்கு கிடைக்க வேண்டும். செய்வதை மன உறுதியுடன் சாதிக்க வேண்டும் என்ற முயற்சியை விடாமல் செய்தால் கட்டாயமாக எல்லா காரியங்களிலும் நம்ம வெற்றி அடைய முடியும். தொடர்ந்து என்னுடைய பதிவுகளை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.